வணக்கம், நான் உங்கள் ராசி மகேஷ்குமார். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா திண்டிவனத்தில் ஒரு ஃபார்ம் லேண்டுக்கு பார்க்கறதுக்காக போயிட்டுருக்கோம். பக்கத்தில் யார் இருக்கான்னு பாருங்கள். சஞ்சய் தான் இருக்கார், ஆனால் அவர் தான் போயிட்டுருக்கோம். இடத்த பார்க்கறதுக்காக போயிட்டுருக்கோம். கரெக்டாக நம்ம திண்டிவனம் பைபாஸ்லேருந்து ஜஸ்ட் இப்போ தான் நாங்கள் லெஃப்ட்டு கட் பண்ணியிருக்கோம். அதை அப்படியே நான் உங்களுக்கு இந்த இடத்தோட வீடியோஸில் அப்படியே காட்டுறேன் பாருங்கள். ஓகே, போகலாம் சஞ்சய், போகலாம். எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க, இடம் சூப்பரா இருக்கும். விவசாயம் நடக்குதுங்களா பாருங்க. மேக்சிமம் பார்த்தீங்கன்னா எல்லாமே விவசாய நிலம் தான். இங்க ரொம்ப அருமையா இருக்கும். சஞ்சய், நல்லா இருக்கா இடம்? நல்லா இருக்கு சார். லொகேஷன்ல நல்லா இருக்கு, கிளைமேட்டும் நல்லா இருக்குங்க சார். ஓகே ஓகே. இங்கதான் நம்ம வந்து ஃபார்ம் ஹவுஸ் கட்ட போறோம். சரி சரிங்க சார். கஸ்டமருக்காக. ஓகே ஓகே. அதை தான் இடத்த பார்க்க போறோம். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களை தான் கூப்பிட்டு வரேன். சரி சரி. அந்த நேரத்துல நீங்க காலை வைக்கும் போது நம்ம ரைட் ஹேண்ட் தான் வச்சு உள்ள போனோம். சரிங்க சார். இங்க பெரிய ஒரு வளர்ச்சி அடையணும். முதல் ஃபார்ம் ஹவுஸ்ன்றதுனால நல்லபடியா அதை கட்டி செயல்படி ஆகணும் இல்லையா? கண்டிப்பாங்க சார். ஓகே, கிட்ட போனோன்னே பாருங்க, போற வழியிலே ஒரு காலேஜ் கூட இருக்கு, ஆர்ட்ஸ் காலேஜ். இது ரோஸ் கலர் தெரிஞ்சு பாருங்க, அதான் ஆர்ட்ஸ் காலேஜ். அப்படியே பேக் சைடும் காட்டுறேன் பாருங்க. பேக் சைட்லயும் ரொம்ப சூப்பரா இருக்கும். என்னுடைய பேக் சைட்லயும் பாருங்க, இடம்லாம் சூப்பரான இடம் கம்ப்ளீட்டா. ரோட் பேஸ் ஃபுல்லாவே இயற்கையா இருக்கிற மாதிரி சூப்பரா இருக்கும், நேச்சுரல்ஸா. ஆமா. அதே மாதிரி எப்படி க்ளோஸ்டா வருது பாருங்க ஏரியா, சூப்பரா பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா திண்டிவனத்துல இருக்கு. திண்டிவனத்துல இருந்து கரெக்டா பைபாஸ், திண்டிவனம் பைபாஸ்க்கு முன்னாடி இந்த சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட் இருக்கும். ரெஸ்டாரண்ட் ஒட்டின மாதிரியே பாத்தீங்கன்னா ஒரு பத்மா ஹோட்டல் ஒன்று இருக்கும், பத்மம் ஹோட்டல் இருக்கும். அந்த ஹோட்டலுக்கு நடுவில் ஒரு ரோடு போகும். அந்த ரோடு உள்ள வந்தீங்கன்னா நொலாம்பூர் சொல்லிட்டு வில்லேஜ், அங்கதான் நம்மளுடைய ஃபார்ம் லேண்டு நம்ம ரெடி பண்ண போறோம். அங்கதான் இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம். மேக்சிமம் பாத்தீங்கன்னா இங்க இருந்து அந்த இடத்துக்கு கரெக்டா உங்களுக்கு வந்து ஒரு 6 கிலோமீட்டர் தான் வரும். பைபாஸ்ல இருந்து அந்த இடத்துக்கு மொத்தமே 6 கிலோமீட்டர் தான் வரும். ரொம்ப பிரமாதமான ஒரு லேஅவுட் அது, ரொம்ப இயற்கையா. அதுவும் பாத்தீங்கன்னா வெயில் காலத்தை விட மழை காலத்துல உள்ள வந்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆனா ஊட்டி கொடைக்கானல்ல நம்ம இருக்கோமோ அப்படின்ற அந்த ஃபீல் தான் உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கும். வேற எதுவும் கண்டிப்பா தெரியாது உங்களுக்கு. ஏன்னா அந்த ஃபார்ம் எல்லாமே கம்ப்ளீட்டா இங்க ஃபார்மிங் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ரோடு ஃபுல்லாவே கம்ப்ளீட்டா பாருங்க, எல்லாம் தென்னை மரம் தெரியுதுங்களா? எல்லாம் கம்ப்ளீட்டா தென்னை மரம் தான். இது எல்லாமே தென்னை மரம் தான் ஃபுல்லா கம்ப்ளீட்டா போட்டுருக்காங்க பாருங்க. அதுக்கப்புறம் இங்க ஒரு காலேஜ் இருக்கு பாருங்க, இந்திரா காந்தி ஜெயந்த் காலேஜ். இது எல்லாமே ரொம்ப கம்ப்ளீட்டா எல்லாம் நல்லா ஒரு பச்சை பசுமையான ஒரு இயற்கை வளத்தோட இருக்கிற ஒரு அருமையான இடம் இது. நல்ல ஒரு லொகேஷன்ல அமைஞ்சிருக்கு. அந்த காலத்துல நம்ம பார்த்தோம் இல்லையா, அதான் சின்ன வயசுல நம்ம அந்த ஆலமரம் இந்த மாதிரி எல்லாமே இங்க இருக்கு. நான் உங்களுக்கு ஒன்னொன்னா காட்டுறேன் பாருங்க. சஞ்சய், நல்லா இருக்கா? நல்லா இருக்கு சார். அது எவ்வளவு இயற்கை சூழலோட இருக்கு பாருங்க. இடம் அவ்வளவு ஃபர்ஸ்ட் கிளாஸா, 2 பக்கமும் மரம் தான், நல்லா விவசாயம் நடக்குது அருமையா கம்ப்ளீட்டா பாருங்க. இவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. ரைட் ரைட் ரைட். அதான் சொன்ன பார்த்தீங்களா, ஆலமரம் பாருங்க, சூப்பரான ஒரு ரைட் 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 ஆலமரம். பக்கத்துலேயே ஒரு கோயில் இருக்கு, கோயில் தாண்டி போகிறோம்.
கம்ப்ளீட் விவசாயம் நடக்குது இங்க. கம்ப்ளீட் ஃபார்மிங் நடக்குது. நல்ல பெரிய பெரிய ஃபார்மிங் நடக்குது வேலை. இங்க ஒரு கோழி பண்ணை இருக்கு பாருங்க. கம்ப்ளீட்டா கோழி பண்ணை தான் இப்ப ரன் பண்றாங்க இங்க. நல்லா வந்துட்டு இருக்கு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நொலாம்பூர் கிராமம். பாருங்க ஆஞ்சநேயர் நம்மள வரவேற்புல இருப்பாங்க. கொஞ்சம் கிட்ட போக செஞ்சு அங்க போய் காரணத்துக்கு செஞ்சு கொஞ்சம் ஸ்லோ தெரியுதுங்களா? வெயிட் ஆஞ்சநேயர் பின்னாடி பக்கம் போயிட்டாரு. ஏன் சஞ்சய் தெரியல. சரி, ஓகே. இது ஆஞ்சநேயர் கோயில். இதுதான் மெயின் ஜங்ஷன். ஆக்சுவலா நம்மளுடைய நொலாம்பூர் கிராமம் தான். இந்த கிராமம் தான் நம்மளுடைய மெயின் ஜங்ஷன். இந்த இடத்துக்கு சின்னதாக ஒரு கடைங்க அந்த வியூ ஆஃபீஸ் இதெல்லாமே இங்கே இருக்கு. அதில் தான் நம்ம இது பண்ணுறோம். இது இந்த ரோடு போகணும் செஞ்சு இப்படிதான் போகணும். ஓகே, இந்த ரோடு பார்த்துங்க. இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 feet ரோடு தான், சிங்கிள் ரோடு. ஆஞ்சநேயர் பின்னாடி பக்கம் தெரியல இருப்பாருங்க, தெரியுதுங்களா? ஓகே, கோயில் 2 பக்கம் அதுக்கு வழி இருக்கு கோயிலுக்கு. மழை வர மாதிரி இருக்கு இங்க. மேக்சிமம் பாத்தீங்கன்னா இன்னொரு அப்புறம் இல்லை ஒரு காலவில் மழை வரும் போல இருக்கு. மேகம்லாம் ரொம்ப மேகமூட்டமா இருக்கு. இதுதான் அந்த நம்ம கிட்ட வந்துட்டோம். மேக்சிமம் பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 1.5 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் அதிகபட்சமா அவ்வளவுதான் நம்மளோட டிராவலிங் இருக்கும். பாருங்க, ஃபுல்லா விவசாயம் தான் நடக்குது. கம்ப்ளீட்டா எல்லாமே. இங்க வந்து சாமந்தி பூ போட்டிருக்காங்க. அங்க பாருங்க ஒரு வீடு. அதுக்கப்புறம் அங்க திராட்சை தோட்டம் வச்சிருக்காங்க. அப்புறம் அவரைக்காய். அப்புறம் அந்த அதுதான் சஞ்சய் சொல்லுவாங்க, இதுக்கு அதாவது பந்தல் போட்டு விவசாயம் பண்றது, அது பண்றாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அப்படியே பாருங்க ஃபுல்லா விவசாயம் தான் நடக்கும். கம்ப்ளீட்டா போற வழி எல்லாமே கம்ப்ளீட்டா விவசாயம் தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது பாருங்க விவசாயம் முடிச்சுட்டு ஒரு டிராக்டர் வண்டி வருது ரோட்ல. எதுக்கு கம்ப்ளீட்டாக பாருங்க. இது கோழி பண்ணை, கொஞ்சம் பண்ணை செஞ்சு சொல்லலாம். ஃபுல்லாக விவசாயம் நடக்குது, ஃபார்மிங் பண்றாங்க. பெரிய கோழி பண்ணை இது. ஒரு ஏக்கர் இருக்கும் போல இருக்கு. 1 ஏக்கர் 1.5 ஏக்கர் இருக்கும் கம்ப்ளீட்டா. பாருங்க இப்போ கரும்பு போட்டிருக்காங்க, தெரியுதுங்களா? கரும்பு எல்லாம் போலாம். கரும்பு தான் கம்ப்ளீட்டாக. ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏரி ஓடுது. அந்த ஏரியோட இடம் இருக்கு ரைட் சைட்ல. சாரி, லெஃப்ட் சைட்ல. நம்ம ரைட் சைட்ல நம்ம காட்டிட்டு போறோம். ரைட் சைட்ல தான் ஃபுல்லா கம்ப்ளீட்டா விவசாயம் நடக்குது. கம்ப்ளீட் பாருங்க, அவ்வளவு தூரத்துக்கு விவசாயம் பாருங்க. ஃபுல்லா கம்ப்ளீட்டா விவசாயம் தான். ஒரு அருமையான லொகேஷன்ல இருக்கிற இடம் இது. அந்த லொகேஷன் தான் இப்ப நம்ம ரெடி பண்ண போறோம். ஃபார்மிங் பக்காவை ரெடி பண்ணி அங்க வந்து நம்ம வந்து விவசாயம்னா நெல் எல்லாம் போட போறது இல்லை. ஒன்லி தென்னை மரம், மாமரம், பலாமரம், இந்த மாதிரி மரங்களை தான் நட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு அழகான ஒரு வீடை கொடுத்துட்டு வீடை கட்டி கொடுக்க போறோம் பக்காவா. அதுக்கான பிளானு எலிவேஷன்லாம் எல்லாம் ரெடியா இருக்குது. எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோல இதனுடைய கண்ட்ரோலியை நான் கண்டிப்பா போட பாருங்க எல்லாத்தையுமே. நம்மளுடைய 200 பில்டிங்ல இது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பில்டிங். இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா வந்து தோட்டம் மட்டும் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். ஆனா வந்து இப்போ ஃபார்ம் ஹவுஸ் வீடு கட்ட போறது ஒரு செட்டிநாடு டைப்ல கட்ட போறோம். அதுதான் ரொம்ப பிரமாதமா கட்டலாம்னு சொல்லிட்டு ஏன்னா எப்ப பார்த்தாலும் வீடுகளை கட்டி ரொம்ப போர் அடிக்குது. அந்த ஒரு வித்தியாசமான ஒரு வேலையில இறங்கும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்க மாதிரி, ஆர்வமா இருக்க மாதிரி இருக்கு. எப்ப பார்த்தாலும் ஒரு வீடு கட்டி 2 கிச்சன் 2 பெட்ரூம் 3 டாய்லெட் 2 டாய்லெட் அப்படியே கட்டிட்டு போர் அடிக்குது. அதனால இது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் சொல்றது ஒரு செட்டிநாடு டைப்ல ரெடி பண்ணலாம்னு ஒரு பிளான்ல இருக்கோம். எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு, பிளான்லாம் ரெடி பண்ணிட்டோம்.
அதோடைய வீடியோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு அனுப்புறேன். அங்கே ஒரு கோழி பண்ணை போச்சுங்களா, அதுக்கப்புறம் திருப்பி இங்கே ஒரு கோழி பண்ணை வந்து பாருங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஏக்கர்ல மேக்சிமம் இருக்கும் கோழி பண்ணை. பெரிய கோழி பண்ணை இது கம்ப்ளீட்டா. போகலாம். ஃபுல்லாவே இந்த சைடில் கம்ப்ளீட்டாவே உங்களுக்கு விவசாயம் தான் பெரிய இதுவாக நடக்குது. கம்ப்ளீட்டா வருவாங்க, ஃபுல்லா விவசாயம் தான். மழை காலத்துல நாங்க வந்ததுனால கொஞ்சம் கிளைமேட் கொஞ்சம் இதுவா இருந்ததுனால நாங்க வந்திருக்க இடமே என்னவோ ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இல்ல சஞ்சய்? ஆமா சார், குளிருது, லைட்டா குளிருது அந்த மாதிரி இருக்கு. தினைக்கும் நம்ம திண்டிவனத்துக்குள்ள பழம்பொருள் கிராமத்துல தான் நம்ம இருக்கோம். இப்பயே பாத்தீங்கன்னா நல்ல கிளைமேட், சூப்பர் கிளைமேட். அந்த கிளைமேட்ல சில்னஸ் நல்லா இருக்கு. உள்ள ஃபுல்லா மரம் இருக்கிறதுனால அந்த மரம் கம்ப்ளீட்டா மரம் தான். ஏதாவது மழை பெய்யா ஏதாவது மரத்துக்குள்ள போயிடலாம். அந்த அளவுக்கு அடர்ந்த மரம். அது பாருங்க, மாமரம், மாந்தோப்பு, கம்ப்ளீட் மாந்தோப்பு. சஞ்சய் ஸ்லோ பண்ணும், ஸ்லோ சஞ்சய் பாருங்க, கம்ப்ளீட்டா மாந்தோப்பு தான். பாருங்க எவ்வளவு மாமரம் போட்டிருக்காங்க பாருங்க. அப்புறம் ஸ்லோ பாருங்க. இதுதான் மெயினா காட்டணும்னு நினைச்சேன். இது பாருங்க, சூப்பரா இருக்கு பாருங்க. ஃபுல்லா கம்ப்ளீட்டாவே உங்களுக்கு ஆலமரம் தான். பாருங்க எப்படி அடர்ந்த ஆலமரம். இது மாதிரிலாம் நம்ம சென்னையில பார்க்க முடியுமா? அவ்வளவு பிரமாதமா இருக்கு பாருங்க, சூப்பரா இருக்கு. அது உள்ளேயும் வீடுங்க இருக்கு. உள்ள போலாம். என்ன சஞ்சய், சூப்பரா இருக்கா? நானே ஒரு லேண்ட் வாங்கிடலாமான்னு இருக்குங்க சார். அப்படியா? வாங்கிட்டு போனா எல்லா பக்கம் விவசாயத்தை மறந்துட்டாங்க. ஆனா இங்க மட்டும்தான் அப்படியே ஃபுல்லா கடைபிடிப்பாங்களா, அப்படியே மறக்காம அந்த அளவுக்கு எல்லாமே பார்க்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு. எல்லாமே விவசாயம் தான். காலையில பாத்தீங்கன்னா ஒரு 8 மணிக்கு 9 மணிக்கெல்லாம் நம்ம வந்து இந்த ரோட்ல எல்லா கலப்பை எடுத்துட்டு போறதையும் விவசாயம் போறதையும் பார்க்கலாம். ஏன்னா 11 மணிக்கு மேல விவசாயம் முடிஞ்சிடும். வெயில் வந்தோடனே கிளம்பிடுவாங்க. 5 மணி வரைக்கும் தான் மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஒரு 5 மணிக்கு தான். காலையில 5 மணில இருந்து ஒரு 11 மணி வரைக்கும் தான் அவங்களுக்கான வேலை. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் 4 மணிக்கு 4 மணிக்கு தோட்டத்துக்கு வேலையை பார்ப்பாங்க. பாருங்க, விவசாயத்துல ஒரு சின்னதா வீடு, தோட்டத்துல ஒரு வீடு, கிணறு, பெரிய கிணறு இருக்கு. தெரிஞ்சுங்களா, கிணறு இருக்கு, வாழை மரம். கிட்டத்தட்ட வந்துட்டோம் நம்ம இடத்துக்கு. சூப்பரா வந்துட்டோம். ஓகே, நம்ம இடத்துக்கு வந்துட்டோம். நிறுத்துங்க. ஓகே, சஞ்சய், இதான் லேஅவுட், இதான் என்ட்ரன்ஸ். லேஅவுட்டோட என்ட்ரன்ஸ். ஃபர்ஸ்ட் பிளாட் நம்ம இது பாத்தீங்கன்னா மை கார்டன் சொல்லிட்டு ஒரு லேஅவுட். லேஅவுட்ல ஃபர்ஸ்ட் போலாம் சஞ்சய், ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுதான் ஓகே, ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் இது பண்ணேன். ஸ்டாப் பண்ண சொன்னேன், ஸ்லோ பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். போங்க போயிட்டு ஃபுல்லா பந்தல் விவசாயம் தான். அங்க ஸ்லோ பண்ணுங்க சஞ்சய், அப்படியே அதையும் காட்டலாம் கஸ்டமருக்கு. ஃப்ரண்ட்ல போங்க. பாருங்க வெண்டைக்காய்லாம் பாருங்க, வெண்டைக்காய் பாருங்க. சரிதா சஞ்சய்? வெண்டைக்காய் காட்டுட்டேன். வெண்டைக்காய் காட்டுங்க. வெண்டைக்காய் பாருங்க, ஃபுல்லாவே தோட்டத்து வெண்டைக்காய் தான். ஃபுல்லாவே பந்தல் வேலை. அப்படி போங்க, முன்னாடி போங்க, காட்டுங்க. இது நம்ம லேஅவுட்டுக்கு எதிர்க்க இருக்கிற ஒரு பந்தல் தோட்டம். ஸ்லோ பண்ணுங்க. இதுதான் நம்ம இடம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இப்போ நம்ம ஃபார்ம் ஹவுஸ் நம்ம ரெடி பண்ற இடம். பாத்தீங்களா எப்படி இருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் அது எதிர்க்க இருக்க விவசாயம் நடக்குது பாருங்க. அதாவது வந்து பந்தல் விவசாயம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக இந்த சொரக்காய் அந்த மாதிரி ஃபுல்லாக போட்டிருக்காங்க கம்ப்ளீட்டாக. இதெல்லாம் கம்ப்ளீட்டாக தேக்கு மரம். அந்த ஒரு ரோட்டில் அப்படி இருக்குது தேக்கு மரம், பெரிய தேக்கு மரம். இதுதான் வந்து நான் சொன்ன பாருங்க, ஃபேமிலி கார்டன். அதாவது ஃபேமிலி கார்டன் தெரியுதுங்களா? பை ஃபேமிலி கார்டன் இந்த லேஅவுட் பேர். இதில் மொத்தமாகவே ஒரு 12 பிளாட் தான் இருக்குது. அந்த 12 பிளாட்டில் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் நம்பர் பிளாட்டும் அந்த லேஅவுட்டோட இதுவை நான் உங்களுக்கு காட்டுறேன். 3ஆம் நம்பர் பிளாட்டும் நம்ம வந்து அதுக்கப்புறம் 4ஆம் நம்பர் பிளாட்டு. இந்த 2 பிளாட் தான் நம்ம வந்து ஒர்க்கை நான் பண்ண போகிறோம்.
வணக்கம், நான் உங்கள் ராசி மகேஷ்குமார். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னா, நம்ம நொலாம்பூர் கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம். நம்மளுடைய ஃபார்மிங் வேலை இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஜூலையில். இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஃபார்மிங்க்கான எல்லா வேலையும் ஆயத்த பண்ணி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நிற்கிற இடத்துல தான் நம்ம வந்து வீடு கட்ட போகிறோம். அதுக்கான பிளானு, அதுக்கப்புறம் வீடு, அந்த எலிவேஷன் எல்லாம் பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. இதனுடைய மொத்த அளவு பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரண்ட்டில், அதாவது முன்பக்கத்தில் ஒரு 26 சென்ட்டும், பேக் சைடில் ஒரு 25 சென்ட், மொத்தமாக 51 சென்ட் இந்த இடத்தோட மொத்த அளவு. இது டோட்டலாக இந்த மொத்த அளவில் தான் நம்ம வந்து இது எல் டைப்பில் அப்படி இருக்கும் லேண்டு. இது ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாகவே உங்களுக்கு எல் டைப்பில் இந்த இடம் இருக்கும். மொத்தம் 51 சென்ட்டில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1500 சதுரடியில் நம்ம வந்து இப்போ ஒரு வீடு கட்ட போகிறோம். செட்டிநாடு ஹவுஸ் மாதிரி டிசைனில் கம்ப்ளீட்டாக இதுக்கு பிளானு, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்ட்ரக்சரு, அப்புறம் எலிவேஷன்லாம் ரெடி பண்ணியாச்சு. 3D வியூவும் ரெடி பண்ணியிருக்கோம். எல்லாமே நான் இப்போ இந்த வீடியோவில் இதனுடைய கண்டினியூட்டியாக நான் உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப அருமையான இடம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு 50 சென்ட்டில் ஒரு ஃபார்மிங் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபுல்லாக மாமரம், தென்னை மரம், அதுக்கப்புறம் கொய்யா மரம் எல்லாமே இருக்குது. இடத்தோட மெயின்டெனன்ஸும் இருக்குது. அருமையாக இப்போ ஒரு ரெசார்ட் டைப்பு, மேக்ஸிமம் சொல்ல போனால் ஒரு ரெசார்ட் டைப்பில் நம்ம இப்போ இந்த இடத்த வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். மேக்ஸிமம் ஜூலை மாதம் நம்ம வேலை ஸ்டார்ட் பண்ணி ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபருக்குள்ளே, ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபருக்குள்ளே நம்ம இந்த இடத்த நம்ம முடிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் 4 மாதத்தில் அதுக்கான வேலைகளை எல்லாம் ரெடி பண்ணதுக்கு நம்ம இங்கே வந்திருக்கோம். நான் நிற்கிற இடத்துல தான் இப்போ உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக அந்த வீடு வரப்போகுது. ரொம்ப பிரமாதமாக நம்ம எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணுறதுக்கான எல்லா வேலையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒன்று முன்னாடி, இல்லைன்னா இந்த பக்கம், 2 இடத்துல ஒரு சாய்ஸ் இருக்குது. அதனால் எந்த இடத்துலன்றதை நம்ம தெளிவாக அதுக்கேற்ற மாதிரி நான் சொன்னால் நிற்கிற இந்த இடத்துல தான் கட்டலான்னு ஒரு ஐடியாவில், அது இல்லைன்னா அப்படியே ஃப்ரண்ட்டில் நம்ம கட்டலாம். இந்த மாதிரி 2 ஐடியாவும் இருக்குது. அதனால் நம்ம இந்த இடத்த இப்போ சுற்றி எல்லாம் எடுத்தியாச்சா சஞ்சய்? வீடியோ எல்லாம் எடுத்துட்டிங்களா பக்காவா? ஆல்ரெடி நான் இப்போ உங்களுக்கு வரும்போதே எல்லாமே காட்டியிருப்பேன் உங்களுக்கு வீடியோலாம். எந்த அளவுக்கு எவ்வளோ பிரமாதமாக, ஏன்னா இது ஒரு கிராமன்றது உங்ககிட்ட காட்டியிருப்பேன். நான் வரும்போது பார்த்துருப்பீங்க. அதனால் இந்த கஸ்டமர் உங்களுக்கு ஏதாவது இந்த தோட்டத்தை, இந்த ஃபார்மிங்கை பற்றி ஏதாவது தேவைன்னா எனக்கு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் என்னை தொடர்பு கொள்ள கீழே இருக்கிற நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்கள். ரெண்டாவது வந்து இதுதான் முதல் ஸ்டார்டிங். இந்த ஃபார்மிங்க்கான இது அடுத்தடுத்த ஸ்டெப்பு என்னென்ன நம்ம பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் எப்படி நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் இது வந்து எப்படி நம்ம அடுத்தது சேல்ஸுக்கு கொடுக்க போகிறோமா, இல்லைன்னா வேறு என்ன பண்ண போகிறோன்றதை நான் உங்ககிட்ட காட்டுறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம். சஞ்சய் சார், அப்புறம் இந்த இடம்லாம் எப்படி நல்லா இருக்கா? நல்லா இருக்குங்க சார். நல்லா இருக்கு. எல்லாத்தையுமே ஃபுல்லாகவே பசுமையாக பச்சை பசைன்னு இருக்குது. நம்ம இடத்துக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா பாருங்கள், நான் காட்டுறேன் பாருங்கள். ஃபுல்லாகவே தோட்டம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. மாமரம், தென்னை மரம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொய்யா மரத்துலேருந்து எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். தெரியுதுங்களா? கம்ப்ளீட்டாக இந்த பிளாட்டுக்கு அப்படியே ஒட்டின மாதிரி. அது ஒரு 50 சென்ட்டு, 52 சென்ட் இருக்கும். இந்த நம்ம நிற்கிற பிளாட்லேருந்து அது முன்னாடி இருக்குது. அது மாதிரி தான் இப்போ இந்த இடத்தையும் உருவாக்கணும். வீடு ப்ளஸ் வந்து தோட்டமாக இதை உருவாக்கணும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி உடனடியாக எல்லாத்தையுமே உருவாக்குற ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்மிங்கிறது மிகப்பெரிய ஒரு கடினமான ஒரு செயல். அது ஏன்னா நினச்ச உடனே டக்கு டக்குன்னு மரம் வளர்ந்துடாது. அது விதைச்சி அதுக்கப்புறம் அதுக்கு தண்ணி ஊற்றி அதை காப்பாற்றணும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு எனக்கு பின்னாடி இருக்க அந்த ஃபார்ம், அதான் தென்னை மரம், மாமரம் மாதிரி வளர்ந்து அது ஆளாகணும்னா இந்த இடத்த மேக்ஸிமம் ஒரு 2 வருஷம்னா கண்டிப்பாக பிடிக்கும். 2 வருஷம் டெஃபினட்டாக பிடிக்கும். இருந்தால் மட்டும்தான். ஏன்னா ஃபார்மிங்கில் வந்து எப்பவுமே உடனடியாக பணம் கிடைக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக யாருமே எதிர்பார்க்கக்கூடாது. அது மாதிரி எதிர்பார்த்தும் வரக்கூடாது. இங்கே வந்து நம்ம தோட்டம் ரெடி பண்ணி தோட்டத்துக்கு ஒரு வீடை கட்டி கொடுக்குறோம். நம்ம மெயின்டைன் பண்ண போகிறோம். ஃப்யூச்சரில் அது வந்து சேல்ஸும் நம்ம பண்ணலான்ட்டு ஒரு பிளானில் இருக்கும் அந்த இடத்த. இதுதான் ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஃபார்ம் லேண்டு மாதிரி, ஃபார்ம் லேண்டு ப்ளஸ் ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி இதை ரெடி பண்ணணும் ஃபஸ்ட்டு. இதை வந்து நம்ம கட்டி முடித்த பிறகு அது எந்த டிசைனில் நல்லா கொண்டு வந்துடணும். மெயினாக தான் ஒரு செட்டிநாடு ஹவுஸ் மாதிரி நல்ல டிசைனில் கொண்டு வந்துட்டு அந்த டிசைனை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணணும் பக்காவாக. அந்த மாதிரி நம்ம கம்பெனி மூலிமா மார்க்கெட்டிங் பண்ணி அதை சேல்ஸ் பண்ணணுன்றது தான் நம்மளுடைய இலக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரமாதமான ஒரு இடத்த நம்ம வாங்கியிருக்கோம். இந்த இடத்த வாங்கி இப்போ சீக்கிரமாக நம்ம வந்து அதுக்கான வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த விற்பனைக்கும் நம்ம கொண்டு போகணும். அதனால் எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து அது வந்து சாத்தியன்றதை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அதனால் ஒரு மிக மகிழ்ச்சியான ஒரு விஷயத்தை உங்ககிட்ட பகிர்ந்ததில்
எனக்கும் மகிழ்ச்சி. கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு அழகான சூழலோட ஒரு பசுமையான ஒரு வீட்டையும் பசுமையான ஒரு கார்டனையும் நம்ம உருவாக்குவோம். ஏன்னா அதுதான் நம்மளுடைய இலக்காகவும் நினச்சி நம்மளுடைய தோட்டத்தை ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணலாம். ஓகேங்களா? நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.